ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் இருந்தாலே போதும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களோ இல்லை அதிகமான நேரமோ தேவைப்படாது. ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே விசில் போட்டு இப்போ இந்த குக்கர் நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விடட்டும். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக வெந்து வரும். அது வரைக்கும் வேகட்டும். அடுத்ததாக இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போலயே எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இப்பொழுதைக்கு நம்ம கட் பண்ண இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் 5 பிரெட்டு துண்டு எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பிரெட்டை அப்படியே முழுசாக நினச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே போல் ப்ரெட்டை நல்லா முழுசாக நினச்சி எடுத்து இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். இது கூட இப்போ தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். ஸ்பூனால் அளந்து சேர்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயை கூட சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இதை பர்ஃபெக்டாக நல்லா சூப்பராக நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதே போல் ரெடி பண்ணிவிட்டு இப்பொழுதைக்கு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவை தூவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தியை எப்படி நம்ம இந்த கல்லில் தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் தான் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மாவையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா கையில் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே சப்பாத்தி கல்லில் வச்சு சப்பாத்தியை எப்படி நம்ம தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஆனால் ரொம்ப நைஸாக தேய்க்காமல் கொஞ்சம் கனமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் மாவை இந்த மாதிரி தூவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கல்லில் ஒட்டாமல் இந்த மாவை நம்ம சேர்க்கும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அதனால தான் இதே போல் முன்னாடியும் பின்னாடியும் மெதுவாக இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு சுற்றிலும் இந்த மாதிரி ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவை நடுவில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக பாருங்கள், இதே போல் நான் இப்போ நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் ஒவ்வொன்றா மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததாக 2 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றில் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், இன்னொன்றில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாவில் முதல்ல நல்லா இந்த மாதிரி முழுசாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம்.
அடுத்ததான் எல்லாத்தையுமே இதே போல் சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை வந்து மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக தள்ளி தள்ளி வேக வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் கோல்டன் கலரில் செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக ஒரு கோல்டன் கலராக ஒரு பக்கம் செவந்து வந்தோடனே நம்ம இன்னொரு பக்கமுமே திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இதே போல் இன்னொரு பக்கமே திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் திருப்பி திருப்பி மாற்றி போட்டு வேக வச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெண்டு பக்கமே செவந்ததுகளை முதல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெண்டு பக்கமும் செவந்து வந்தோடனே எல்லாத்தையுமே எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நல்லா க்ரன்ச்சியாக வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு சத்தத்தை கேட்டாலே தெரியும். அவ்வளோதான், நல்லா எண்ணெயெல்லாம் வடித்தாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இதே போல் மீதம் இருக்குது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.